ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஃபுட் ப்ராசஸரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுதான் இனால்சா ஃபுட் ப்ராசஸர். இந்த ஃபுட் ப்ராசஸரை நான் ஒரு 2 to 3 years பிஃபோர் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வித் சைல்ட் லாக் ஃபெசிலிட்டியோடு இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஃபுட் ப்ராசஸர்னு நான் சொல்லுவேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன டைப் ஆஃப் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது விஸ்க், இது ஆட்டா நீடர், இது சாப்பிங் பிளேட், இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர், ஸ்லைசிங் பிளேட், இது ஷ்ரெட்டர். இந்த பிளேட்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியுது. இந்த ஃபுட் ப்ராசஸர் எல்லா வேலையும் குவிக்காக முடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டைம் மிச்சமாகுது. இதுதான் மெயின் ஃபுட் ப்ராசஸர் பவுல். இதனோட கெப்பாசிட்டி 1400 ml. இங்கே ஃப்ரண்டில் லிட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிஸி டேஸில், ஏர்லி மார்னிங் ரஷ் ஹவர்ஸில், அப்புறம் பல்க் குக்கிங் டேஸில் இந்த அப்ளையன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் டியூவல் ஸ்பீட் வித் பல்ஸ் செட்டிங் மோட். இதுதான் ஸ்பிண்டில். இப்போ நான் சாப்பிங் பிளேட் யூஸ் பண்ணி ஒரு ஆனியன் சாப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷ்ரெடர் பிளேடை மாற்றிட்டு ஸ்லைசிங் பிளேடை இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த பிளேட்ஸை 1 by 1 நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியுது. ஜஸ்ட் 1 கிளிக்கில் இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த பிளேட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணும்போது பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொட்டேட்டோ பீல் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வெஜிடபிள் புஷ்ஷர். ஷ்ரெட்டர் பிளேடை இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.